கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் இயல் 4 விளிமரபு எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம். இயல் 4 விளிமரபு. விளித்தல் என்னும் சொல்லுக்கு அழைத்தல் என்பது பொருளாகும். படர்க்கை இடப்பொருளை தனக்கு எதிர்முகமாக முன்னிலையாக அழைப்பதால் விளிக்கப்படும் பொருள் 8ஆம் வேற்றுமை ஆயிற்று. இவ்விளி அண்மை விளி, அதாவது அண்மை விளினா அருகில் உள்ளவற்றை அழைத்தல், சேய்மை விளினா தொலைவில் உள்ளவற்றை அழைத்தல் என 2 வகைப்படும். சேய்மை விளியில் பெயர்கள் ஈறு திரிதல், ஈற்றையல் நீளுதல், பிரிது வந்தடைதல், இயல்பாதல் என பல மாற்றங்களை அடைந்து விளிக்க பயன்படும். அவ்விளியின் இயல்பினை எடுத்துரைப்பது விளிமரபு என்னும் இயலாகும். இவ்வியல் 37 நூற்பாக்களை கொண்டது. இந்த இயல் 37 நூற்பாக்களை கொண்டது. விளிமரபோட விளி வேற்றுமையின் பொது இலக்கணம். விளி வேற்றுமையோட பொது இலக்கணம். விளி எனப்படுப கொள்ளும் பெயரோடு தெளிய தோன்றும் இயற்கை என்ப. விளி எனப்படுப கொள்ளும் பெயரோடு தெளிய தோன்றும் இயற்கையை என்ப. விளி என்னும் சொல்லப்படுவன 8ஆம் வேற்றுமையாகும். அவை தம்மை ஏற்கும் பெயரோடு வெளிப்பட்டு தோன்றும் இயல்பினை உடையன என சொல்லுவார் ஆசிரியர். விளி என்று சொல்லப்படுவன 8ஆம் வேற்றுமை. அவை தம்மை ஏற்கும் பெயரோடு வெளிப்பட்டு தோன்றும் இயல்பினை உடையன என்று சொல்லுவார் ஆசிரியர். அடுத்தது விளி மரபிற்குரிய தோற்றுவாய். அவ்வே இவ்வு என அறிதற்கு மெய்பெற கிளப்ப. அவ்வே இவ்வென அறிதற்கு மெய்பெற கிளப்ப. விளியினை ஏற்கின்ற பெயர்களும் உள்ளன, அவ்விளியினை ஏற்காத பெயர்களும் உள்ளன. வழக்கில் இடம்பெறும் அவை இன்னின்ன என்பதை மாணவர் தெரிந்து கொள்ளும் பொருட்டு இவையலில் அப்பெயர்கள் சிறப்பித்து கூறப்படுகின்றன. அடுத்தது விளி ஏற்கும் உயர்திணை பெயர்கள். 4 + 4. 4னா உயிரீறு, மெய்யினா 4 உயிரீறு, இன்னொரு 4 மெய்யீறு, மொத்தமாக 8. உயிரீறு 4, மெய்யீறு 4, மொத்தமாக 8. விளி ஏற்கும் உயிரீர்கள் மொத்தமாக உயிரெழுத்துக்கள் 12. அதில் 4 மட்டும் விளி ஏற்கும். இ உ ஐ ஓ. இ உ ஐ ஓ ஓகாரம் நெடில். அவைதாம் இ உ ஐ ஓ என்னும் இறுதி. அப்பால் 4 உயர்திணை மருங்கின் மெய்ப்பொருள் சுட்டிய விளிகொள் பெயரே. அதாவது இ உ ஐ ஓ என்னும் இறுதி. அப்பால் 4 உயர்திணை மருங்கின் மெய்ப்பொருள் சுட்டிய விளிகொள் பெயரே. அதாவது உயர்திணை பெயர்களுள் இ உ ஐ ஓ என பகுக்கப்பட்ட 4 உயிரெழுத்துக்களையும் ஈறாக உடைய உயிரீற்று பெயர்கள் உள்ளன. அவை அனைத்தும் விளியினை ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையவை. எடுத்துக்காட்டு சுடர் தொடி. தொடி அப்படிங்கிறப்ப ஈ இருக்குது. அது எப்படி மாறுதுன்னா சுடர் தொடி ஈ அப்படின்னு மாறுது. வேந்து அப்படின்னா ஊ வருது. அது எப்படி மாறுதுன்னா வேந்தே ஏகாரத்தில் முடியுது. நங்கைன்னா ஐகாரத்தில் முடியுது. நங்காய் அப்படின்னா ஆய் முடியுது, நங்காய்னு. கோ அப்படின்னா ஓகாரத்தில் முடியுது. கோவோ அப்படின்னா ஏகாரம். அதாவது ஈ ஈயா மாறுது. உ அப்படிங்கிறது ஏ. ஐ அப்படிங்கிறது ஆயா மாறுது. ஓ அப்படிங்கிறது ஏயா மாறுது. அதுக்கு அடுத்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஈ ஐ ஈற்று பெயர்கள் விளியேற்கும் முறை. ஈற்று பெயர்கள் விளி எப்படி ஏற்கும்னா அவற்றுள் ஈ ஆகும், ஐ ஆயாகும். ஈ ஆகும், ஐ ஆயாகும். அப்படின்னா ஈக்கு என்ன ஈ அப்படின்னா நம்பி அப்படின்னு இருக்கா. நம்பி ஈ ஈகாரமாக மாறும். ஐ ஆயா மாறும். நங்கை நங்காய், ஐ ஆய் ஆதல். அதுக்கு அடுத்த நூற்பா ஓ ஈற்று பெயர்கள் விளியேற்கும் முறை. அதாவது ஓவும் ஊவும் ஏவோடு சிவனும். மேலே பார்த்திய மாதிரி தான். ஓவும் ஊவும் ஏவோடு சிவனும்னா கோ அப்படின்னா ஓ இருக்கா, கோவே. வேந்து அப்படின்னா வேந்தே அப்படின்னு ஏகாரம் பெறுதல். அதாவது ஓவும் ஊவுக்கும் என்ன வரும்னு பார்த்தா ஏ வரும். அதுக்கப்புறம் உகரத்திற்கு மட்டும் ஒரு சிறப்பு விதி. உகரம் தானே குற்றியல் உகரம்.
அதாவது முற்றிலுகர ஈறு சிறுபான்மை தான் வெளியே இருக்குங்கிறாங்க. இது வந்து குற்றிலுகரம். இது திரு அப்படின்னா திருவே. இது முற்றிலுகரம். திருங்கிறது முற்றிலுகரம். திரு அப்படின்னா திருவே. குழு அப்படின்னா குழுவே அப்படின்னு ஏகாரம் வருங்கிறாங்க. முற்றிலுகர ஈறு உகரம் தானே குற்றிலுகரம். திரு அதோட வே ஏ அப்படின்னு ஒரு வெளிச்சொல் வருது. குழுனா குழுவே. அதுக்கப்புறம் விழி ஏற்காத உயர்திணை பெயர்கள். விழி ஏற்காத உயர்திணை பெயர்கள் எது? விழி ஏற்காத உயிரீர்கள் அப்படின்னா உயர்திணை பெயர்கள்னால் விழி ஏற்காத உயிர் ஈர் அப்படின்னா ஏனைய உயிரே உயர்திணை மருங்கில் தாம் விழி கொள்ளா என்பனார் புலவர். இப்போ வந்து உயிரெழுத்துக்கள் 12ல் வந்து இ உ ஐ ஓ இந்த 4 தான் வெளியே இருக்கும். மற்றது எல்லாமே மீதி இருக்கிறது எத்தனை? 8. அது வெளியேற்காது. வெளியேற்கும் என கூறப்பட்டவை இகரம் உகரம் ஐகாரம் ஓகாரம் எனும் 4 உயிரீர்களாகும். அவை நீங்களாக எஞ்சிய 8 உயிரீர்களும் உயர்தனை இடத்து விழிகொள்வதில்லை என்று சொல்லுவார் புலவர். தாம் விழி கொள்ளா என்றதனால் விழியேற்காத ஈறுகளும் சொல்பவனின் குறிப்பால் வெளியேற்று வரும். மக க அகர வருதா? மகவே அப்படின்னு வரும். மக என்பது அகர ஈராகும். அதுவே ஏகாரம் பெற்றும் வெளியேற்கும். மக அப்படின்னா மகவே அப்படின்னு மக அகரம் வந்து ஏகாரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இகர ஈற்று அளபடை பெயர்கள். இகர ஈற்று அளபடைனா அளபடை மிகவும் இகர இரு பெயர் இயற்கையாகும் செயற்கைய என்ப. அளபடை மிகும் இகர இரு பெயர் இயற்கைய ஆகும் செயற்கைய என்ப. இகர ஈற்று பெயர்கள் தன்னியல்பில் நிற்காமல் மாத்திரையில் மிக்கும். இகர ஈற்று பெயர்கள் வந்து தன் இயல்பில் வந்து அது நிற்காதான், மாத்திரையில் மிக்கும், அளபடையாய் வருங்கிறாங்க. அவ்விடங்களில் ஈகாரமாய் தெரியாது, இயல்பாய் நின்று விழிகொள்ளும் செயலை உடையது என்று கூறுவார் புலவர். அதாவது ஈகாரம் வந்து ஈகாரமாக தான் மாறணும், ஆனால் இகரம் வந்து ஈகரமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. தொழி ஈ அப்படின்னு ஈயாக தான் இருக்குது. அது எப்படி மாறுதுன்னா தொழி ஈ இன்னும் 3 ஈயாக தான் மாறுது. ஆனால் அந்த இடத்த நெடில் வரல, ஈகார நெடில் கொடுக்கல, தொழில் செய்பவனையே குறிக்கும். இதனோட விளக்கம் என்ன அப்படின்னா இகர ஈற்ற அளபடை பெயர் ஈகாரமாய் தெரியாமல் வெளியேற்கும் என்பது இந்நூற்பாவின் கருத்து. இகர ஈற்ற அளபடை பெயர்கள்ல ஈகாரமாக இது தெரியாதான், வெளியேற்கும் போது என்பது நூற்பாவின் கருத்து. இகரம் வந்து இகரமாக தான் இருக்குது, ஈகாரமாக மாறாது. அதுதான். அதுக்கு அடுத்து ஐகார ஈற்று முறைப்பெயர் வெளியேற்கும் முறை. அப்படின்னு அது ஐகார ஈராக இருக்கணும். அது முறைப்பெயராக இருந்தால் எப்படி வெளியேற்கும்னா முறைப்பெயர் மருங்கின் ஐயன் இறுதி ஆவோடு வருவதற்கு உரியவும் உளவே. முறைப்பெயர் மருங்கின் ஐயன் இறுதி ஆவோடு வருவதற்கு உரியவனும் உளவே. ஐகாரத்தை இறுதியாக உடைய முறைப்பெயர்கள் உள்ளன. ஐகாரம் வெளிக்கொள்ளும் போது முற்கூறப்பட்டது போல ஆய் ஆகாது, என தெரிந்து வருவதற்கும் உரியதாகும். ஏற்கனவே வந்தால் ஆயின்னு தான் வரும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஐகாரமாக தான் இருக்குது, ஐகார ஈராக தான் இருக்குது. ஆனால் முறைப்பெயர் வந்தால் ஆணு மாறுங்கிறாங்க. அன்னை அப்படின்னா அண்ணா, அத்தை அப்படின்னா அத்தா, ஐகாரம் வந்து ஆகாரமாக மாறுது. அதுக்கு அடுத்தது நோட்பா உயிரீர்கள் அண்மை விழிப்பெறுதல். உயிரீர்கள் இருக்காங்க இதில், அது அண்மையில் எப்படி விழிப்பெறும்னா அண்மை சொல்ல இயற்கையாகும். அண்மையில் எப்படி இருக்குன்னா இயற்கையாகும். அதாவது இ உ ஐ ஓ என 4 உயிரீர் சொற்களும் அண்மையில் வெளியே இருக்கும். அந்த இடத்துல திரிபுகள் அடையாமல் இயல்பாகவே இருக்குங்கிறாங்க. நம்பிவாளி, வேந்துவாளி, நங்கைவாளி, கோவாளி அப்படின்னு இந்த 4 சொல்லும் வெளியில் வந்து இயல்பாக மாறும் அண்மையில். அதுக்கப்புறம் வெளியேற்கும் புள்ளியீர்கள். இது வரைக்கும் உயிரீர்கள் பார்த்தோம். இது மெய்யீர்கள். புள்ளியீர்கள் அப்படின்னா நா ரா லா லா என்னும் அந்நான்கு என்ப புள்ளி இறுதி விழிகொள் பெயரே. இந்த 4 நா ரா லா லா என்னும் 4 என்ப புள்ளி இறுதி விழிகொள் பெயரே. விழிகொள் பெயரே. உயர்தனை பெயர்களுள் நகரம் ரகரம் லகரம் லகரம் பொது லகரம் 4 மெய்யெழுத்துக்களை ஈராகுடைய மெய்யீற்று பெயர்கள் உள்ளன. அவை அனைத்தும் விழிகொள்ளும் என்று கூறுவார் ஆசிரியர். விழியேற்காத மெய்யீர்கள் என்ன? ஏனைய புள்ளி ஈறு விழிகொள்ளா. ஏனைய ஈறு அப்படின்னா இப்போ நாம் வந்து மெய்யெழுத்துக்கள் மொத்தமாக 18, அதில் வந்து இறுதியாக வரக்கூடியது அப்படின்னா நமக்கு வந்து 11 வரும். வல்லினத்தில் வந்து ஃபுல்லாமே வராது. மெல்லினத்தில் ககரம் போயிடும். அதில் மெல்லினத்தில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்புறம் இடையினத்தில் 6 இருக்குது.
சரியா? 5 5 6 மொத்தமாக 11 ஈறுகள் தான் இறுதியாக வரும். அதில் இறுதியில் 11ல் 4 போயிடுச்சுன்னா மீதி தான் 7 மட்டும்தான் விழி கொள்வதில்லைங்கிறாங்க. ஏனைய புள்ளி ஈறு விழி கொள்ளா அப்படின்னா 7 மட்டும் விழி கொள்ளாது. நகர ரகர லகர லகர என்னும் ஈறுகள் 4, அவை அல்லாத புள்ளி ஈறுகள் பெயர்கள் விழியை ஏற்பதில்லை. பிற எழுத்துக்கள் விழி கொள்ளா என்றதனால் சிறுபான்மை விழி கொள்ளுதலும் விழி கொள்ளாதுன்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் விழியும் கொள்ளும். விலங்குமணி கொடும்பூன் ஆ ஐ அப்படிங்கிறாங்க. ஆ இ அப்படின்னு புறநானூறு சொல்லுது. இந்த அகரத்தையும் ஆகாரத்தையும் சொல்லி ஐ அப்படின்னு புறநானூறு சொல்லுது. இத்தொடரில் ஆ ஐ என்னும் யகர ஈற்று பெயர் விழி பெற்றது. பக்கத்தில் ஆவுக்கும் ஆவுக்கும் பக்கத்தில் யகரம் இருக்குல்ல, அந்த யகரம் ஈற்று பெயர் விழி பெற்றது. ஏற்கனவே விழி யகரமெல்லாம் பெறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுவும் வரும் அப்படிங்கிறனால யகரமும் பெற்றது. விளக்கம், அதாவது மொழிக்கு ஈராக வரும் என கூறப்பட்ட மெய்யெழுத்துக்கள் மொத்தமாக 11. அவற்றுள் ந ர ல ழ என்பன 4 வெளியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எஞ்சி எத்தனை? ஞ ந ந ம ய வ ழ என்பன 7 விழிகொள்வதில்லை. அதுக்கப்புறம் நகர ஈற்று பெயர்கள். இதில் மெய்யீறுகள் வெளியேற்கும் புள்ளியீறுகள்னால் நாதான் 4 இல்லையா? இப்போ முதல் நகரம் பார்க்குறோம். நகர ஈறு விழி ஏற்கும் முறை. நகர ஈறு விழி ஏற்கும் முறை அப்படின்னா அவற்றுள் அன் எண் இறுதி ஆ ஆகுமே. அப்படின்னா அண்ணுன்னு முடிகிற இறுதி ஆ ஆகுமா. சோழன் அண்ணுன்னு முடியுதா, அது எப்படி மாதிரி தான் சோழா அப்படின்னு முடியுது. கண்ணன் அப்படின்னா கண்ணா அப்படின்னு அன் அப்படிங்கிறது கடைசியாக அன்னு ஈரில் அன்னு ஆவாக மாறுது. அதுக்கப்புறம் நகர ஈறு அண்மை வெளிக்கொள்ளல். அண்மையில் எப்படி நகர ஈறு எப்படி வெளிக்கொள்ளும் அப்படின்னா அண்மை சொல்லியிருக்கு அகரமாகும். அண்மையில் எப்படி சொல்லணும்? அகரத்தோட சொல்லணும். முருகன் அப்படின்னு இருக்கா, முருகன் அப்படின்னா அன்னு தானே இன்னு தானே முடியுதே, அதுக்கு ஹா முருகா. இந்த அன்னு அகரமாதல். அன்னு அந்த நகரம் கெற்று முருகா. துறைவன் அப்படின்னா துறைவா. அன்னு அகரமாக மாறும். அன்னு அகரமாக மாறும். விழியில் ஆண் ஈறு இயல்பாதல். விழியில் ஆணுங்கிற ஈறு எப்படி ஆகும்னா இயல்பாக மாறுங்கிறாங்க. ஆண் எண் இறுதி இயற்கையாகும். ஆண்கிறது விழியில் ஆணுங்கிற ஈறு வந்தால் இயற்கையாக ஆகும். மலையமான் ஆண் வந்துருச்சா, சேரமான் தொண்டைமான் அப்படின்னு மான் ஆண் வந்துருச்சுன்னா ஆண் இயல்பாக தான் இருக்கும். அது எதுவுமே மாற்ற முடியாது. மலையமான் சேரமான் தொண்டைமான் ஆண் ஆணாவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நகர ஈற்று வினையால் அணையும் பெயர் விழித்தல். நகர ஈற்று வினையால் அணையும் பெயர் விழி ஏற்றல். எப்படின்னா தொழிலில் கூறும் ஆண் என் இறுதி ஆய் ஆகுமே விழி வையினான. தொழிலில் கூறும் ஆண் என் இறுதி. ஆணுங்கிறது இறுதியாக தொழில் பெயராக இருக்கணும், ஆண் இறுதியாக இருக்கணும். ஆய் ஆகுமே விழி வையினான அப்படின்னா தொழிலால் ஒரு பொருளை அறியும்படி சொல்லுகின்ற ஆண் ஈற்று பெயர்கள் உள்ளன. அப்பெயர்கள் விழியேற்கும் போது ஈற்றிலுள்ள ஆண் என்பது ஆய் என தெரியும். ஈற்றிலுள்ள ஆண் என்பது ஆண் அப்படின்ட்டுருக்கா, அது என்னவா மாறுனா ஆய் என தெரியும். தொழிலில் கூறுதல்னா வினையால் அணையும் பெயர். தொழிலில் கூறுனா வினை. வந்தான் அப்படின்னா வந்தாய். சென்றான் அப்படின்னா சென்றாய். ஆண்கிறது ஆய் ஆகும். இவற்றுள் வந்தான் சென்றான் என்பன வினையால் அணையும் பெயர்கள் ஆகும். அதுக்கப்புறம் நகர ஈற்று பண்பு பெயர் வெளியேற்றல். நகர ஈற்று பண்பு பெயர் எப்படி வெளியேறும் அப்படின்னா பண்புகொள் பெயரும் அதனோர் அற்றே. பண்புகொள் பெயரும் எப்படி மாறும்னா அது மாதிரியே தான் இருக்கும். எது வினையாளனின் பெயரையும் பண்பு பெயரும் ஆண் விகுதியில் நகர ஈரில் ரெண்டுமே ஆய் தான் பெறும். அதாவது பண்பு பெயர் வினையாளன் பெயர் ரெண்டுமே நகர ஈராக இருந்தால் ஆயாக தான் மாறும். பண்புகொள் பெயரும் அதனோர் அற்றே அப்படின்னா கரியன் செய்யான் அப்படின்னு இருக்கு. கரியன் அப்படிங்கிறதுல கரியாய், செய்யான் அப்படின்னா செய்யாய் அப்படின்னு மாறும். இவற்றுள் கரியன் செய்யான் என்பன பண்பு பெயர்களாகிய குறிப்பு வினைமுற்றுக்கள். குறிப்பால் பெயர் ஒன்று, அதனால் குறிப்பு வினைமுற்றுக்கள். அப்புறம் நகர ஈற்று அளபடை பெயர் வெளியேற்றல். நகர ஈற்றில் அளபடை பெயர் எப்படி இருக்குன்னா அளபடை பெயரே அளபடை இயல.
அளபடை பெயர்னா ஆண் என்று ஆண் ஈற்று அளபடை பெயர்களும் வெளியே இருக்கும். ஆண் அப்படின்னா நகர ஈறு அளபடை பெயர்களும் வெளியே இருக்கும். அவை முற்கூறப்பட்ட இகர ஈற்று அளபடை பெயர் போல 3 மாத்திரையில் நீண்டு இயல்பாய் வெளியே இருக்கும் தன்மையுடையது. முதல்ல சொன்ன மாதிரியே தான் நகர ஈராக இருக்கணும். அது ஆண்கிற அளபடை பெயரில் வெளியே இருக்கும்போது இகர ஈற்றில் எப்படி நம்ம சொன்னோமோ அது போல தான் 3 மாத்திரையாய் நீண்டு ஒலிக்கும். அதுக்கு அடுத்தது நகர ஈற்று முறைப்பெயர் வெளியேற்றல். நகர ஈற்றில் முறைப்பெயர் கிளவி ஏ ஓடு வருமே. முறைப்பெயர் எப்படி வரும்? ஏ ஓடு வருமே. அதாவது முறைப்பெயர் கிளவி ஏ ஓடு வருமே. நகர ஈராக இருக்கணும். அது முறைப்பெயராக இருந்தால் ஏகாரமாக மாறும். மகன் அப்படின்னு இருக்கா, மகன் நகர ஈராக இருக்குது, அது முறைப்பெயர். மகனே, மருமகன், மருமகனே, மாமன், மாமனே, மைத்துனன், மைத்துனனே. அது முறைப்பெயராக நகர ஈராக இருக்கணும். முறைப்பெயராக இருந்தால் ஏகாரம் மிகும். அப்புறம் வெளியேற்காத நகர ஈற்று பெயர்கள். இதெல்லாம் வெளியேற்குன்னு சொன்னால், இப்போ வெளியேற்காத நகர ஈற்று பெயர்கள்னால் தான் என் பெயரும், சுட்டு முதல் பெயரும், யான் என் பெயரும், வினாவின் பெயரும் அன்றிய அனைத்தும் விழிகொள் இலவே. எது வெளியேற்காதுன்னா தான்கிற பெயர் வெளியேற்காது. சுட்டெழுத்தை முதலாக உடையதுன்னா ஆ இ உ அப்படிங்கிறப்ப நகர ஈர் வந்தால் அவன் இவன் உவன், அதுவும் வெளியேற்காது. யான் அப்படிங்கிற பெயரும் வெளியேற்காது. யாவன்கிற வினாப்பெயர், இந்த 4ம் நகர ஈற்று பெயர்கள். இந்த 4ம் அனைத்தும் வெளியே ஏற்பதில்லை. தான் என்னும் பெயர், சுட்டெழுத்தை முதலாக உடைய பெயர், யான் என்னும் பெயர், யாவன் என்னும் பெயர், இந்த 4ம் வெளியேற்பதில்லை. அதுக்கப்புறம் ரகர ஈற்று பெயர்கள். அடுத்தது நகரம் முடிச்சாச்சு. நகரத்துக்கு அடுத்தது என்ன இருக்குது? ரகர ஈற்று பெயர்கள். ஆர் அர் ஈர்கள் வெளியேற்கும் முறை. ஆர் இந்த நகர ஈறு, ஆறுங்கிறது நகர ஈறு, அருங்கிறது நகர ஈறு. எப்படி வெளியே இருக்குன்னா ஆரும் அருவும் ஈரோடு சிவனும் ஈர் அப்படின்னு வரும். ஆர் பார்ப்பார் ஆர் இருக்கா, அது எப்படி வரும்னா ஈர் அப்படின்னு சொன்னோமா பார்ப்பீர். கூத்தர் அர் இருக்கா, கூத்தீர் அப்படின்னு மாறுமா. அதாவது ஆர் அப்படின்னா பார்ப்பார், அர் அப்படின்னா கூத்தர். அது ரெண்டுமே எப்படி மீறும்னா ஈர்னு முடியும். பார்ப்பார் பார்ப்பீர், கூத்தர் கூத்தீர் அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் ரகர ஈற்று வினையால் அணையும் பெயர் வெளியேற்று. ரகர ஈராக இருக்கணும். வினையால் அணையும் பெயர் எப்படி வெளியேற்கும்னா தொழில் பெயராயின் ஏகாரம் வருதலும் வலுக்கின்றி என்பனார் பயங்கியோரோ அப்படிங்கிறாங்க. தொழில் பெயரானாலும் ஏகாரம் வருதலும். தொழில் பெயராக இருந்தால் ஏகாரம் தான் வரும். வலுக்கின்றி என்பனார் வயங்கியோரோ அப்படிங்கிறாங்க. வயங்கியோரோங்கிற தொழில் பெயராக இருக்கணும். அதாவது வந்தாருங்கிறது தொழில் பெயர், சென்றாருங்கிறதும் தொழில் பெயர். அது ரெண்டுமே ஆர் விகுதி வந்திருக்கு. அது எப்படி மாறும்னா ஏகாரம் வரும். தொழில் பெயராக இருந்தால் ஏகாரம். வந்தார் அப்படின்னா வந்தீர், சென்றார் அப்படின்னா சென்றீர் அப்படின்னா ஆறுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஆறுங்கிறத நம்ம எப்படி பார்த்தோம்? ஈராக மாறும்னு பார்த்தோம். ஆறுங்கிறது முதல்ல ஈராக மாறும். இந்த இடத்துல தொழில் பெயராக இருக்கிற சமயத்தில் ஏவாக மாறும். தொழில் பெயராக இருந்தால் ஏவாக மாறும். அப்புறம் நகர ஈற்று பண்பு பெயர் வெளியேற்றல். பண்புக்குள் பெயரும் அதனோரற்றை. அதனோரற்றைன்னு என்ன? முன்னாடி சொன்ன மாதிரி ஏகாரம் வரும்னு தான் சொல்கிறாங்க. பண்புக்குள் பெயரும் அதனோரற்றே. கரியார் அப்படின்னா கரியீர், இளையர் அப்படின்னா இளையீர். ஆர் அர் ஈராயிற்று. யார் அப்படிங்கிற கரியார் அப்படின்ட்டுருக்கா, ஆர் இருக்குது. ஆர் அப்படிங்கிறது இளையர் அப்படின்னா அரு, அதாவது ஆரும் அரும் ஈராயிற்று. ஏற்கனவே முதல் நூற்பாவில் பார்த்தோம்ல அந்த நகர ஈர், அந்த ஆரும் அரும் ஈரோடு சிவனும். அதே மாதிரி தான் பண்பு பெயரும் அரும் ஆரும். நான் ஏற்கனவே ஏகாரத்தில் முடியும்னு சொன்னேன். ஏகாரத்தில் வராது. அதுக்கும் முதல்ல நூற்பா ஸ்கிப் பண்ணி முன்னாடி நூற்பா ஆரும் அரும் ஈரோடு சிவனும். அதே போல் பண்பு பெயரும் ஆரும் பண்பு பெயராக இருக்கணும். ஆறுன்னு கடைசியாக முடியணும். அப்போனா அருன்னு முடிஞ்சால் என்னவா மாறும்? ஈராக மாறும். அதே தொழில் பெயருக்கு தான் ஏகாரம் வரும். தொழில் பெயர் வந்தார் சென்றாருக்கு தான் ஏகாரம் வரும். அதுக்கப்புறம் ரகர ஈற்று அளபடை பெயர் வெளியேற்றல். அளபடை பெயரே அளபடை இயலை. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் அளபடையில் எப்படி இருக்கும்? 3 மாத்திரை மிகுந்து இயல்பாய் வெளியேற்கும். சிறார் அப்படின்னு இருக்கா, அந்த ராக்கு பக்கத்தில் சி ரா ஆ வந்து 3 மாத்திரை அளவுக்கு வருது. மகார் அப்படின்னா மகா
அ ஆ அரு அப்படின்னு வருது. விழியேற்காத ரகர ஈற்று சுட்டுப்பெயர். விழியே ஏற்காத ரகர ஈற்று சுட்டுப்பெயர் அப்படின்னா சுட்டு முதல் பெயரே முற்கிழந்தன்ன. சுட்டு முதல் பெயரே முற்கிழந்தன்னா சுட்டெழுத்துக்களை முதலாக உடைய ரகர ஈற்று பெயர்கள் என்னது? அவர், இவர், உவர். இவை முற்கூறப்பட்ட அவர் முதலான நகர ஈற்று சுட்டு பெயர்களைப் போல விழியே ஏற்காது. அவர், இவர், உவர் அப்படிங்கிறது வந்து சுட்டு பெயர், அது விழி ஏற்காது. அதுக்கப்புறம் விழி ஏற்காத ரகர ஈற்று பெயர்கள். விழி ஏற்காத ரகர ஈற்று பெயர்கள்னால் நும்மின் திரிபெயர் வினாவின் பெயர் என்று அம்முறை இரண்டும் அவற்று இயல்பு இயலும். நும்மின் திரிபெயரும் அப்படிங்கிற நும்முங்கிற சொல்லு வந்து திரிபா மாறிடும். என்னவா மாறினா நீர் அப்படின்னு மாறுமா. வினாவோட பெயர், வினானா ஏகாரமாக இருக்கும் என்று அம்முறை இரண்டும் அவற்று இயல்பு இயலும், இயல்பாக இருக்குங்கிறாங்க. நும் என்பதன் திரிபாகிய பெயர் நீர் என்னும் ரகர ஈற்று பெயர். நும்முங்கிறது மகரத்தில் தானே முடியுது, அதன் ரகரமாக மாத்திரப்ப நீர் என்பது ரகர ஈற்று பெயர். வினாவின் பெயர், வினா பெயர் என்னது? யாவர் அப்படிங்கிறது வினாவோட பெயர். இந்த ரெண்டுமே ஈற்று பெயர்களும் முன்கூறிய ரகர ஈற்று சுட்டு பெயர்களை போன்ற வெளிக்கொள்வதில்லை. எது எது வெளிக்கொள்ளாது? ஏற்கனவே அந்த சுட்டு பெயர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நுட்பா கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டு நுட்பாவாக ரெண்டு நுட்பாவாக பிரிச்சிருக்கிறாங்க. சுட்டு முதல் பெயர் முற்கிழந்தன்ன அப்படின்னா அவர், இவர், உவர் அப்படிங்கிறது வெளியே இருக்காது. அப்புறம் நும்மின் திரியர் அப்படின்னா நும் அப்படின்னா நீர், வினா அப்படின்னா யாவர், இது வெளியேற்காது. அதுக்கப்புறம் லகர ஈற்று லகர பொதுலகர ஈற்றுப்பெயர். சரியா? லகர ஈற்றுப்பெயர்னா லகர ஈறு வெளியேற்ற. லகரமும் எப்படி வெளியேறுக்குன்னா எஞ்சிய இரண்டின் இறுதி பெயரே நின்ற ஈற்றையில் நீட்ட வேண்டும். இந்த லகரம் குண்டு லகரத்துக்கும் பொது லகரத்துக்கும் அந்த கடைசிக்கு முன்னாடி எழுத்து அயல் எழுத்துனா இறுதிக்கு முன்னாடி எழுத்தை வந்து நீட்ட வேண்டுங்கிறாங்க. அதாவது குறிசில் அப்படின்னு இருக்கா. குறிசில்னா கடைசிக்கு முன்னாடி எழுத்து சி, அந்த சி குறியிலாக இருக்கிறத நெடிலாக மாற்றணும். குறிசீல். மக்கள் அப்படின்னா மக்கால், ஈற்றையில் நீண்டது. அதாவது லகர குண்டு லகரத்துக்கும் பொது லகரத்துக்கும் ஈறு எப்படி வெளியே இருக்குன்னா எஞ்சிய இரண்டின் இறுதி பேரை நின்ற ஈற்றையல் நீட்ட வேண்டும். நின்ற ஈற்றையல்னால் கடைசிக்கு முன்னாடி எழுத்த நீட்ட வேண்டும். அப்புறம் லகர ஈறுகள் இயல்பாகும் இடங்கள்னா அயல் நெடிதாயின் இயற்கையாகும். அயல் நெடியதாயின் இயற்கையாகும் அப்படின்னா அந்த பெண்பால் அப்படின்னா கோமால், திருமால், பெருமாள். ஏற்கனவே ஈட்டுக்கு முன்னாடி அயல் நீண்டு தான் இருக்குது, அதனால் அது இயல்பாக தான் இருக்கும். அயல் நெடிதாயின், அயல் வந்து நெடிதாவே இருந்தாவே இயற்கையாகும். பெண்பால், கோமால், திருமால், பெருமாள் இயல்பு. அதுக்கப்புறம் லகர ஈற்று வினை பண்பு பெயர் வெளியேற்று. இது பொதுலகரத்துக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க ஒரு நுட்பா. அதாவது பொதுலகர ஈற்று வினை பண்பு பெயர் எப்படி வெளியே இருக்குன்னா அது பொதுலகரமாக இருக்கணும், அது வினை பெயராக இருக்கணும், அல்லது பண்பு பெயராக இருந்தால் வினையும் பண்பினும் நினைய தோன்றும் ஆள் என் இறுதி. ஆளுன்னு இறுதியாக இருந்தால் ஆயாகுமே விரிவையினான. அதாவது வினை பெயராக இருக்கணும் அல்லது பண்பு பெயராக இருக்கணும், அது வந்து லகரமாக இருக்கணும். சரியா? பொது லகரா ஈராக இருந்ததுன்னா ஆளுங்கிறது வந்து ஆயா மாறும். நின்றாள் அப்படின்னு இருக்கா, நின்றாய். சென்றாள் அப்படின்னா சென்றாய், வினை பெயராக இருக்குது. அதே பண்பு பெயர்னா கரியால் நெடியாள் அப்படின்னு இருக்கா. கரியாள் அப்படின்னா கரியாய், நெடியாள் அப்படின்னா நெடியாய்னா பண்பு இருக்கும். அப்புறம் லகர ஈற்று முறைப்பெயர் வெளியேற்று. முறைப்பெயர் கிளவி, முறைப்பெயர் இலை. முறைப்பெயர் கிளவியாக இருக்கணும், ஆனால் லகர ஈராக இருக்கணும், அதுதான் பொது லகரமாக இருக்கணும், அது ஏகாரம் பெறும். முறைப்பெயர் கிளவி, முறைப்பெயர் இலை. மகள் அப்படின்னு இருக்கா, லகரம், அந்த பொது லகரம் தான் இருக்குது. மகளே ஏகாரம் வருது. மருமகள் அப்படின்னா மருமகளே ஏகாரம் பெறுதல். அதுக்கு அடுத்தது விழி ஏற்காத லகர ஈற்று பெயர்கள். இப்போ எல்லாமே லகரமும் பார்த்தோம். அதில் வந்து விழி ஏற்காத பொது லகரம் மட்டும். இப்போ எல்லாத்துக்கும் பொது லகரத்துக்கு மட்டுமே தனியாக ஒரு 3 நுட்பம் பார்த்துருக்கோம். அதாவது விழியேற்காத லகர ஈற்று பெயர்கள்னால் சுட்டு பெயரும் சுட்டு முதல் பெயரும் வினாவின் பெயரும் முற்கிழந்தன்ன என்பனார் புலவர். சுட்டு முதல் பெயரும் அப்படிங்கிறப்ப சுட்டெழுத்தே முதலாகுடைய லகர ஈற்று அப்படிங்கிறப்ப அவள், இவள், உவள் அப்படின்னு பொது லகரம் வந்துருச்சா. வினாவின் பெயர்னா லகர ஈராக இருக்கணும், அது வினா பெயராக இருந்தால் யாவன் என்பதாகும். இவ்விரு பெயர்களும் முன்னர் கூறிய நகர ஈற்று சுட்டு பெயர்களையும் வினா பெயரை போல விழி ஏற்காது அப்படின்ட்டாங்க. இதுவும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நுட்பா
லகர லகர இற்று அளபடை பெயர்கள் வெளியேற்றல்னா அளபடை பெயரே அளபடை இயல. லகர பொது லகரமாக இருக்கணும், சிறப்பு லகரமாக இருக்கும். அளபடை பெயராக இருந்தால் முன்னர் கூறியது போல் 3 மாத்திரை நீண்டு இயல்பாய் வெளியேற்கும் அப்படிங்கிறாங்க. மால் அப்படின்னு இருக்கா லகர, இது குண்டு லகரம். மால் அப்படிங்கிறப்ப மாக்கிட்ட மாவுக்கும் அந்த லகரத்துக்கு இடையில ஆ ஆ அப்படின்னு வருது. சரியா? வேண்மால் இது பொது லகரம். வேண்மா மா இருக்கா ஆ ஆல் அப்படின்னு வருது. 3 மாத்திரையாக ஒலிக்குது. இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காமனாக விழி மரபுக்கு காமனாக வந்து நூற்பா கொடுத்துருக்குறாங்க. விரவு பெயர்கள் வெளியேற்றல். விரவு பெயர்களாக தான் இருந்தால் எப்படி வெளியேற்குன்னா, கிளந்த இறுதி அஃறிணை விரவு பெயர் விளம்பிய நெறிய விழிக்கும் காலை. கிளந்த இறுதி அஃறிணை விரவு பெயர் விளம்பிய நெறிய விளக்கும் காலைனா இ உ ஐ ஓ எனும் உயிரெழுத்துக்களை ஈராகக்கூடிய பெயர்கள் நம்ம பார்த்தோமா. அதே மாதிரி புள்ளி எழுத்து ஈராக கொண்டியதுன்னா நகரம் லகரம் 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 என புள்ளியை ஈராகக்கூடிய பெயர்கள். இந்த 8ம் உயர்தனைக்குரிய பெயராகும். அவை அஃறிணையில் விரைவி வரும்போது உயர்தனைக்கு கூறப்பட்ட விதிகளின்படியே வெளியேற்கும். எப்படி வந்து நம்ம இப்போல்லாம் பார்த்தது வந்து உயிரீறு 4 மெய்யீறு 4 இந்த 8மே உயர்தனைக்கு தான் உரியது. இப்போ அஃறிணைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து சாத்தி அப்படின்னா தி ஈ வந்தால் ஈகாரமாக மாறும். சாத்தி. பூண்டு ஊ வந்தால் என்ன வரும்? ஏ வரும்னு பார்த்தோம். பூண்டே. தை ஐக்கு என்ன வரும்? ஆய் வரும்னு பார்த்தோம். தந்தை தந்தாய் இது உயிரீறு. அதே மெய்யீரில் என்ன கொடுத்துருக்குறாங்க? சாத்தன் அப்படின்னா இன்னு வந்தால் ஆவா மாறும். சாத்தா. கூந்தல் அல் அப்படின்னு கூந்தல் அப்படின்னா அந்த கடைசிக்கு முன்னாடி ஈற்றையல் வந்து நீளும். கூந்தாள். மக்கள் அப்படின்னா மக்கால் அப்படின்னு மெய்யீறு பார்த்தோம். அதே போல் தான் சொல்கிறாங்க. அஃறிணை பெயர்கள் வெளியேற்கும் முறை. அஃறிணை பெயர்கள் எப்படி வெளியேற்குனா, புள்ளியும் உயிரும் இறுதியாகிய அஃறிணை மருங்கின் எல்லா பெயரும் விழிநிலை பெறுவோம் காலம் தோன்றி தெளிநிலை உடைய ஏகாரம் வரலே. புள்ளியும் உயிரும் இறுதியாகிய அஃறிணை மருங்கின் எல்லா பெயரும் விழிநிலை பெறவும் காலம் தோன்றின் தெளிநிலை உடைய ஏகாரம் வரலே. புள்ளியையும் உயிரையும் இறுதியாக உடைய அஃறிணை பெயர்கள் இருக்குது. சரியா? புள்ளி ஈராக இருக்கணும் அல்லது உயிரீராக இருந்தால் அது அஃறிணை பெயராக இருந்தால் அவை அனைத்தும் விழிகொள்ளும் சூழல் ஏற்படும். அந்நிலையில் ஏகாரம் பெறுதல் தெளிவாய் அறியப்படும். ஏகாரம் தான் வரும் அப்படிங்கிறாங்க. மரம் அப்படின்னா இது வந்து புள்ளியீர். சரியா? அணில் அப்படின்னா இது வந்து உயிரீர். அப்படி வர்றப்ப மரம் அப்படின்னா மரமே ஏகாரம் வருது. அணில்னா அணிலே அப்படின்னு ஏகாரம் வரும். இது மெய்யீர். நரி அப்படின்னா நரியே. புலினா புலியே. இது வந்து அஃறிணை உயிரீர். இது வந்து உயிரீர். இது ரெண்டுமே ஏகாரம் பெறும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சேய்மை விழியில் இயல்பு. சேய்மை விழியில் எப்படி இயல்பாக இருக்குன்னா, உள என பட்ட எல்லா பெயரும் அளவு இறந்தனவே விழிக்கும் காலை சேய்மையின் இசைக்கும் வழக்கத்தான அப்படிங்கிறாங்க. உள எனப்பட்ட எல்லா பெயரும் உள அப்படின்னு உள எனப்பட்ட எல்லா பெயரும் அளவு இறந்தனவே விழிக்கும் காலை சேய்மையில் இசைக்கும் வழக்கத்தான. உயர்தனிலும் அஃறிணையிலும் விழியேற்பனாக சொல்லப்பட்ட பெயர்கள் பல. அவை அனைத்தும் சேய்மையின் என்னது? தொலைவில் உள்ளவற்றை வெளியேற்கும் இடத்து தத்தமக்குரிய மாத்திரை அளவை விட வழக்கின் கண் மிகுந்து ஒலிக்கும் இயல்பனை உடையது அப்படிங்கிறாங்க. வழக்கத்தை விட மீண்டு ஒலிக்கும், நீண்டு ஒலிக்குங்கிறாங்க. நம்பி அப்படின்னு ஈகாரம் வருதா? ஈ அப்படின்னு வருது. சாத்தா ஆகாரம் வருது. அளபடையில் வருது. அதாவது சேய்மை விழியின் இயல்பு. சேய்மைனா தொலைவில் இருக்கிற விழி எப்படி இருக்குன்னா, உள எனப்பட்ட எல்லா பெயரும் அளவு இறந்தனவே விழிக்கும் காலை சேமியில் இசைக்கும் வழக்கந்தான அப்படிங்கிறாங்க. அதாவது நம்பி அப்படின்னா ஈகாரம் வருது. சாத்தா அப்படின்னா ஆகாரம் வரும். அதுக்கறப்ப அம்மை என்னும் அசைச்சொல் வெளியேற்றல். அம்மை என்னும் அசைச்சொல் எப்படி வெளியேற்கும்னா, அம்மை என்னும் அசைச்சொல் நீட்டம் அம்முறை பெயரோடு சிவனது ஆயினும் விழியோடு கொள்ப தெளியுமாறே. அம்மை என்னும் அசைச்சொல் நீட்டம் அம்முறை பெயரோடு சிவனாது ஆயினும் விழியோடு கொள்ப தெளியுமாறே. அம்மை என்பது அசைச்சொல்லாகும். அது தனித்து நின்று முற்கூறப்பட்ட விழி கொள்ளும் முறையினை உடைய பெயர்களைப் போல விழியை ஏற்பதில்லை. எனினும்
அவ்வசை சொல்லாகிய இடைச்சொல்லையும் தெளிவுடைய அறிஞர் விழியாக ஏற்றுக்கொள்வார். அதாவது அம்மாங்கிறது ஒரு அசை சொல்லுப்பா, அது தனியாக நிற்கிற போது அந்த விழி கொள்ளும் முறையுடைய பெயர்களைப் போல விழி ஏற்காது. அந்த அசை சொல்லாகி இடைச்சொல்லையும் தெளிவுடைய அறிஞர் விழியாக ஏற்றுக்கொள்வார். அம்மா சாத்தான் இருக்கா, அம்மா அப்படிங்கிறது இடைச்சொல்ல வந்து அம்மா சாத்தா அப்படின்னு மாறும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விழியே ஏற்காத உயர்திணை பெயர்கள், அது விழியே ஏற்காது அப்படின்னா இது வந்து உயர்திணை பெயர்கள். தா நா நூ ஏ என அவை முதலாகி, தா நா நூ ஏ என அமைந்த முதலாகி, தம்மை குறித்த நா ரா லா என் இறுதியும் அன்னப்பிறவும் பெயர் நிலை வரினை இன்மை வேண்டும் விழியோடு கொள்ளலே அப்படிங்கிறாங்க. அதாவது தா நா நு என்னும் உயிர்மெய்களும், உயிர்மெய் எழுத்து தானே, தா நா நு இது மூணுமே உயிர்மெய் எழுத்துக்கள். அதுக்கப்புறம் ஏ அந்த நாலுமே உயிர்மெய் எழுத்து. ஏ என்னும் உயிரெழுத்துக்கள் பெயர்களில் முதல் எழுத்துக்களாக அமையும். ஏங்கிற உயிரெழுத்தும் முதல் எழுத்துக்களாக அமையும். அப்புறம் நகர ரகர லகரம் என்னும் மெய்யெழுத்துக்களுள் அவற்றில் இறுதியாக அமையும். இவ்வாறு கூறப்பட்ட எழுத்துக்களுடைய முறைப்பெயர்கள், எழுத்துக்களாக இருக்கணும், அது முறைப்பெயராக இருக்கணும், அவற்றை போன்று அமைந்த பிற பெயர்கள் ஆகியவை வெளியே ஏற்பதில்லை. எது வெளியே இருக்காதுன்னு பார்க்கலாம். தா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தா, தா அப்படிங்கிறப்ப எதோடனா தமன், தமர், தமிழ் என்னென்ன வருது, தம்மான், தம்மார், தம்மாள் அப்படிங்கும். அதுக்கப்புறம் நாவுக்கு வர்றதுனால நமன், நமர், நமல். அதே அந்த அக்ரிநிலை எப்படி வெளியே இருக்கணும், தம்மாள், தம்மார், தம்மாள்னு ஈற்றயல் வந்து நீளுது. அதுக்கப்புறம் நூ அப்படின்னா நுமன், நூ வந்து நுமன், நுமர், நுமல். இது வந்து அந்த மெய்யீர், அந்த நா ரா லா, அந்த குண்டு லகரத்தை மட்டும் கொடுக்கல, நா ரா லா இந்த மூணு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி மாறுதுன்னா நும்மான், நுமர் எப்படி மாறுது, நும்மார், நுமல் அப்படின்னா நும்மால்னு ஈற்றயல் நீளுது. ஏ எப்படி மாறுது அப்படின்னா யமன், யமர், யமல் மாறுதா, அது ஈற்றயல் நீண்டா எம்மான், எம்மார், எம்மாள்னு மாறும். அன்னப்பிறவும் என்றதானா அமையும் பிற எழுத்துக்களான மற்றையான், மற்றையார், மற்றையாள், பிறன், பிறர், பிறல் எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே வந்துருச்சு. அதாவது விழியேற்காத உயர்திணை பெயர்கள் அப்படின்னா தா நா நு ஏ, தா நா நு ஏ இந்த நாளும் அவை முதலாகி, தம்மை குறித்த நா ரா லா இதில் ஒரு 3 இறுதியும் அன்னப்பிறவும் பெயர் நிலை வரினை பெயரோடு சேர்ந்து வரப்ப இம்மை வேண்டும் விழியோடு கொள்ளலே அப்படிங்கிறாங்க. விழி மரபு நிறைவுற்றது. அடுத்த காணொளியில் பெயரியல் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளத்துடன்.